வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. வசூல் ரீதியாக என்னமோ 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்தாலும் படம் மக்கள் மனசில் அந்தளவுக்கு இடம் பிடிக்கல. அதற்கு காரணம் இந்த படம் ஞானவேலோட படமாகவும் இல்லை, அதை தொடர்ந்து ரஜினியோட படமாகவும் இல்லை. ஆனால் ரஜினிக்கு பாராட்டுகள் மட்டும் வந்தது. அதற்கு காரணம் சமூக கருத்துள்ள ஒரு கதையில் ரஜினி நடிச்சிருக்காரு என்பதால தான். அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து லோகேஷோட இயக்கத்தில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு. லோகேஷோட இயக்கத்தில் நடிக்கணுன்றது பல ஹீரோக்களோட கனவாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக இருக்கவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். அவரோட இயக்கத்தில் ஒரு படமாச்சு நடிச்சிட மாட்டோமா அப்படின்ற இயக்கத்தில் இருக்காங்க நிறைய நடிகர்கள். ஆனால் லோகேஷுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்கும் வாய்ப்பு கிடைச்சது. எப்படி நம்ம கமல்ஹாசனுக்கு விக்ரம் என்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுத்தாரோ அதே போல தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கூலி படத்தை கொடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படம் எல்சியூவில் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. மேலும் தங்க கடத்தலை மையமாக வச்சு தான் இந்த கதை நகர்தான். தங்க கடத்தல்காரர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காராம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. முதல் பாடல் வெளியிட்டிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு, கேட்கவும் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாடல் வெளியீட்டுக்கு ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த கூலி படமான இதோட ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது? ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டப்போ இந்த ஆடியோ லான்ச்சை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் மிக பெரும் பிரபலங்களெல்லாம் கூப்பிட்டு கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சை நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜயை கூப்பிடுவாங்களா இல்லை கமலை கூப்பிடுவாங்களா அப்படின்றது தெரியல. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன குட்டி கதை சொல்ல போகிறாரு? ஜெயிலரோட ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன குட்டி கதை எந்தளவுக்கு ரீச் ஆகிருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த கூலி படத்துக்கும் எந்தளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாரா நம்ம ரஜினிகாந்த்? பொறுத்திருந்தால் பார்க்கணும். மேலும் யாரை இவர் தாக்கி பேச போகிறாரு? ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் அப்போ நம்ம விஜயை தான் தாக்கி பேசுகிறான்னு ஒரு பக்கம் சொன்னது. அதனால் விஜய்க்கும் ரஜினிக்கும் அதாவது விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இப்போ யாரை தாக்கி பேசுவார் இல்லை என்ன பேச போகிறாருன்றது தான் ஹைலைட்டாக இருக்குது. நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.